Hello guys, welcome back. And in this movie நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா IDEs. ஓகே, பைத்தானுக்கு வந்து எந்த IDE வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். IDEனா என்ன அர்த்தம் அப்படின்றத பார்த்தா இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல போயிட்டு எது பாப்புலர்ன்றதை பார்த்துட்டு அதில் எது ஐடி, ஏன் ஐடி, எது டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நம்ம இந்த வெப்சைட்ல இருந்து தான் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம் பைத்தானை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வந்து பைச்சாம்ன்றது வந்து இன்டெலிஜென்ட் எடிட்டர் பை டிஃபால்ட்டாக வந்து பைத்தானுக்காகவே டெவலப் பண்ணுறதா. இதுலேயே வந்து பார்த்தா 2 எடிஷன் இருக்குது. ஒன்று வந்து கம்யூனிட்டி எடிஷன், இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன். கம்யூனிட்டி எடிஷனே இந்த டுட்டோரியலுக்கு போதும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து கம்யூனிட்டி எடிஷன் வந்து இப்போ யூஸ் பண்ண மாட்டோம். இன்னும் கோர்ஸ்க்குள்ள போக போக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நோ வந்து நீங்கள் கம்யூனிட்டி எடிஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் வெர்ஷன் வந்து லைசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அது வேணும்னா ஃப்ரீ ட்ரையலாக வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஐடிஇ. IDE is nothing but integrated development environment. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அதை வந்து லோக்கல்ல டெவலப் பண்ணி பார்க்குற வரைக்கும் எனக்கு தேவையானது எல்லாமே எண்ட் டு எண்ட் வந்து அந்த ஐடியில இருக்கும். அதனால தான் அது வந்து இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, இப்போ நான் டெவலப் பண்றதுக்கு எனக்கு தேவையானது எல்லாமே அது ஒன்றுத்துல இன்டிகிரேட் ஆகியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஷீஷாப் டெவலப்பரோ ஷீஷாப் தெரியும் அப்படின்னா வந்து விஷுவல் ஸ்டுடியோ இருக்கும். விஷுவல் ஸ்டுடியோவில் பை டிஃபால்ட்டாக வந்து ஐஏ சர்வர் இருக்கும். அந்த மினி ஐஏ சர்வரில் நம்ம ஏதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் வச்சுட்டு நம்ம ரன் பண்ணால் தான் அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த மினி ஐஏஎஸ்ல போஸ்ட் ஆகிட்டு நான் அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஐஏஎஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ. அதே போல் வந்து எக்லிப்ஸ் இருக்குது. அதே போல் வந்து ஜெட் பிரைன்ஸ், இன்டெலிஜே அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இன்டெலிஜே ஃபேமிலியிலேருந்து டெரைவ் பண்ணி வந்த ஒரு எடிட்டர் தான் வந்து பைச்சாம். நெக்ஸ்ட் இது இல்லாமல் வந்து ரொம்ப காலமாக வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு எடிட்டர் வந்து சப்ளைம் டெக்ஸ்ட். நானும் வந்து இதோட பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேன் தான். நானும் என்னோட அப்ளிகேஷனை நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த சப்ளைம் டெக்ஸ்ட்டை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணேன், ஒரு சின்ன ப்ராஜெக்ட். ஓகே, உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது பிடிக்கல சப்ளைம் டெக்ஸ்ட்னா வந்து நீங்கள் போர்ட்டபிள் வெர்ஷனாக யூஸ் பண்ணலாம். போர்ட்டபிள் வெர்ஷனும் இருக்குது. 64 பிட். இது என்னோட மிஷின் 64. ஸோ பை டிஃபால்ட்டாக 64 பிட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறாங்க. ஓகே, ஸோ இதுலேயும் வந்து நமக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து எல்லா இதுவும் இது பண்ணால் கலர் ஹைலைட் எல்லாமே வந்து நான் காட்டுற எல்லா எடிட்டர்லையுமே இருக்கும், எக்ஸப்ட் இந்த ஐடியில் பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஐடி. இது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். விஷுவல் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிக்சர் தான். ஏன்னு பார்த்தா ஒரு கம்ப்ளீட் ஐடி, ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், எதெல்லாம் பாப்புலராக என்கிட்ட இருந்தது அந்த வேர்ல்டில் எடிட்டராக அவங்க எல்லாருமே சேர்த்து வச்சு வந்து கிரியேட் பண்ணாங்க. அதான் விஷுவல் ஸ்டுடியோ கோட். நீங்கள் சப்ளைம் டெக்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதே கீபோர்டு எங்கேயும் மேப் பண்ணி எங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ என்னோட ஃபேவரட் வந்து இப்போதைக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான். மோர் தென் 2 இயர்ஸ் அதுக்கு முன்னாடி தான் நான் சப்ளைம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இவ்வளோ சொல்றியே, கம்பெனியில் நீ என்ன எடிட்டர் யூஸ் பண்ணா ஆப்வியஸாக கம்பெனியில் தான் நான் பைச்சாம் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் வந்து ஷாப்லேயே ஒர்க் பண்ணுவேன், ஜாவாலேயே சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணுவேன். அதனால் வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோலேயும் நான் வந்து பைத்தான் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வச்சிருக்கேன். அதே போல் வந்து எக்லிப்ஸ்லேயும் வந்து பைடப் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அங்கேயே நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் எடிஷன் பை டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. அதனால் வந்து நீங்கள் பைச்சாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் கிடைக்கும். நாளை பின்ன பைச்சாம் கொடுத்தா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஹெசிடேட் இருக்காது. நான் ஒர்க் பண்ணலாம். இந்த டுட்டோரியலில் பைச்சாமும் நான் ஒர்க் பண்ணுவேன், விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே நான் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி காமிச்சிருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி பண்ணணுமோ அதே போல் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு வேலை நீங்கள் வந்து லினக்ஸில் யூஸ் பண்ணிங்கனாலும் லினக்ஸோட சாஃப்ட்வேர் சென்டரில் இது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு கூட இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ நான் விண்டோஸ்லேருந்து வந்தனால இங்கே எனக்கு விண்டோஸ் இருக்குது. நீங்கள் லினக்ஸோ மேக்கோ செலக்ட் பண்ணிங்கன்னா அதாவது ரெஸ்பெக்டிவ் டெவலப்மெண்ட்டோட டவுன்லோட் பண்ணுற வெர்ஷன் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஐடி டெக்ஸ்ட் எடிட்டர். டெக்ஸ்ட் எடிட்டர்னா வந்து ஒரு நோட்பேட்லேயே வந்து கொஞ்சம் ஃபியூச்சர் வந்து என்ரிச்சாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர். எக்ஸாம்பிள் வந்து இப்போ சப்ளைம் டெக்ஸ்ட், நோட்பேட் ப்ளஸ், ஆட்டம், பிராக்கெட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் டெக்ஸ்ட் எடிட்டர். அவ்வளோதான். அது வந்து ஒரு ஐடின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் பைச்சாம், எக்லிப்ஸ், இன்டெலிஜே, அதுக்கப்புறமா வந்து நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் இது எல்லாமே வந்து பார்த்தா அதில் ஒரு கம்ப்ளீட் ஐடி. ஓகேவா, ஸோ இது நடுவில் வந்து ஒரு ஐடியாலாம் என்னன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் பைத்தானே தேடி பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஐடியல் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி அது ஒயிட் கலரில் என்ன வரலாம். நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டோட கலர் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி இருக்கிறனால எனக்கு இந்த மாதிரி வருது. ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட், என்னோட ஃபேவரட் ஹைப்பர், நான் ஹைப்பர் ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயே நான் வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாலுமே எனக்கு என்ன ஆகும்,
பைத்தானோட அதே டெர்மினல் எனக்கு இங்கேயும் ஓப்பன் ஆகிடும். நான் இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே வெர்ஷன் தான் அங்கேயும். ரெண்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. நீங்கள் ஐடியல் யூஸ் பண்ணாலும் சரி, பைத்தானோட ஏதோ ஒரு கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நீங்கள் பைத்தான் ஓப்பன் பண்ணாலும் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம வந்து நம்மளோட டிஃபென்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐடியல் இந்த பைத்தான் எடிட்டர் ஓகே ஹைப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹைப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடோ இல்லை பைச்சாமா அப்படின்றதுக்கு போவோம். ஓகே, ஸோ அந்தந்த டைம் வரும்போது நம்ம அதை எப்படி செட்டப் பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் மட்டும் போட்டால் போதும், பை டிஃபால்ட் அதே வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதை பற்றி பார்த்துலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் டுகெதர்.